ஹாய் டு எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி மாரி செல்வராஜ் அவர்களால் எழுதப்பட்ட தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற புக்கிலேருந்து 5th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஆனந்த் ஷா, அதாவது பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி எல்லா பார்ட் வீடியோஸும் பார்த்துட்டு இந்த பார்ட் வீடியோ கூட நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ 5th சாப்டரில் பார்த்திங்கன்னா ஆனந்த் ஷா அப்படிங்கிற ஒரு 2 நபர்கள், அதாவது ஒரு ஆண் பெண்ணிற்குமான கல்லூரியில் இடைப்பட்ட சொல்லிக்க முடியாத ஒரு காதல். என்னது அப்படின்னா, அவங்களுக்குள்ளே காதல் ஏற்பட்டு அதை அவங்க வெளிக்காட்டிக்காமல் பிரிஞ்சிடுறாங்க. அந்தமாரி ஒரு காதல். அந்த உரையாடலில் இப்போ நடக்க இருக்குது. அதில் ஆனந்த் ஷா பிரிஞ்சிட்டாங்க. பட் ஆனால் லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அடையாளங்களே காட்டிக்காமல் 2 பேருமே இருந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல். பட் ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஆனந்த் பீச்சில் இருக்காங்க. அப்போ ஷாவிற்கு கல்யாணம் நடக்க இருக்குது. அப்போ ஆனந்துக்கு ஃபோன் வருது. ஃபோன் ஆனந்த் யாருங்க பேசுகிறீங்க அப்படின்னதுக்கு, நான் ஷா பேசுகிறேன், எனக்கு ஷான்னு நீங்கள் தான் பேர் வச்சுருக்கீங்க, ஏன் உங்ககிட்ட நம்பர் இல்லையா அப்படின்னு ஷா கேட்குறாங்க. நீ நடிக்கிறியா, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆனந்தான்னு நம்பவே முடியல. நீ எனக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு நம்பவே முடியல. அப்போது ஷா கேட்குறாங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா, என்கிட்ட உன் நம்பர் இருக்குது, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் ஆனந்த் கேட்குறாங்க, சொல்லு, உனக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கவும் அவங்க சொல்கிறாங்க, சும்மா தான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் ஷா கேட்குறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும் ஆனந்த் சொல்கிறாரு, நான் கடற்கரையில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷா சரி ஓகே, நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, திருமண நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஷா சொல்கிறாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி ஆனந்த் சொல்கிறாங்க, இன்றைக்கே எது வந்தாலும் கேட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷாக்கு உள்ளே என்ன கேள்விலாம் இருந்ததோ அதெல்லாம் கேட்க தோணுச்சு. அதனால் உரிமையாக கேட்குறாங்க. ஷா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, என்னை எங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு ஷா கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஷா ஏன் சொல்லாமல் என்ன பண்ண போகிறேன், அதனால் என்கிட்ட சொல்லிடு, நான் கேட்டுக்கிறேன் கடைசியாக அப்படின்னு ஷாவும் சொல்கிறாங்க. அதில் ஆனந்த் சொல்கிறாரு, தென்காசி பஸ் ஸ்டாண்டில் செங்கோட்டை பஸ்ஸில் இருந்து நீ உன் தம்பியோ யாரோ ஒரு பையன் கூட இறங்கி வரும்போது தான் முதல்ல உன்னை நான் பார்த்தேன். பட் உன் பெயரும் உன்னை பற்றி சில விஷயங்களும் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. ஷா கேட்குறாங்க, என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி என்னை பற்றி தெரியும், நீ என்ன ஜோசியக்காரனா அப்படின்னு ஷா கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அழகான பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சவங்க ஜோசியக்காரனாக இருக்கணுமா என்ன. அப்போது நாங்கள் செங்கோட்டை ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தோம். செங்கோட்டை ட்ரெயினில் ஒரு பெரிய பையன் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதும், நீ சைக்கிளில் செங்கோட்டை ரயில்வே ஸ்டாண்டில் போட்டுட்டு ஓடினதையும், பசங்க உன் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு பர்தாவை முழுசாக மூடிய மரத்தில் போய் முட்டிக்கிட்டதையும் பசங்க தினமும் சொல்லுவாங்க. அதுலேயும் 3 பசங்க உன்னை லவ் பண்ணினானுங்க, ஆனால் அது சின்சியரானு எனக்கு தெரியாது, சின்சியராக லவ் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசுவானுங்க. அப்போவே உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் 1 வருஷம் கழித்து தான் உன்னை முதல்ல பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. அப்போ இது கேட்டவுடனே ஷாக்கு கோவம் வந்துச்சு. அடப்பாவீங்களா, அவனுங்க நினச்சாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு ஷா சொல்கிறாங்க. அதேமாரி அவங்க ஜவுளி எடுக்க போகும்போதும் அவங்கள கை காட்டி அந்த பசங்கள்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஆனந்த் கேட்குறாரு, என்ன ரூமில் தனியாக இருக்கியா, இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுகிற, அதுவும் சத்தமாக அப்படின்னு. ஷா சொல்கிறாங்க, ஏன் பேசக்கூடாதா, ஆமாம் நான் இங்கே ஒரு ரூமில் தனியாக தான் இருக்கேன், ஆமாம் என்ன சத்தம் கேட்குது திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறான், இங்கே ஒரு பெரிய பெரிய அலை கற்களில் மோதுற சத்தம் கேட்குது, அதுதான் உனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷா திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது, ஹே இஃப் யூ டோன்ட் கம் ஐ கில் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் கேட்குறான், என்ன திடீர்னு இங்கிலீஷில் எதுமோ பேசுகிற, தம்பி எதையோ எடுக்க என் ரூம்குள்ளே வந்தான் அதான் அப்படின்னு ஷா சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஆனந்த் சொல்கிறாரு, இஃப் எனி ஒன் கான்ட் என்ஜாய் த பியூட்டிஃபுல் ஆஃப் ஓஷன் தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு.
அப்போ வந்து ஷா கேட்குறாங்க, என்ன சொன்ன சரியாக எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்து திடீர்னு மாற்றி சொல்கிறாரு, இங்கே ஒருத்தர் வழி கேட்டுட்டு இருந்தார், அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஷா வந்து மறுபடியும் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் என்னை எங்கே பார்த்த அப்படின்னு வந்து ஷா கேட்குறாங்க. ஆனந்த் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு 6 மாதம் கழித்து நம்ம காலேஜில் தான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு வந்து ஷாவால் நம்ப முடியல, நம்ம வந்து ஒன்றா 5 இயர்ஸ் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ப முடியல அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி தானே நினைக்கிறேன், உன்கிட்ட ஒன்று ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், இந்த 5 இயர்ஸில் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் மன்னிச்சிரு என்ன அப்படின்னு வந்து ஆனந்த் கேட்டுக்கிறாரு. இப்போ தான் வந்து அவங்களுக்குள்ள காதல் ஏற்படுற மாதிரி அவங்களோட கான்வர்சேஷனில் அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது உனக்கு இப்போ தான் தெரியுதா அப்படின்னு வந்து ஷா கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆனந்த் வந்து, இல்லை முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஷா மறுபடியும் கேட்குறாங்க, ஏன் நீ என்னை லவ் பண்ணியா அப்படின்னு வந்து ஷா கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறான்னா, சத்தியமாக உன்னை நான் லவ் பண்ணினேன்னு சொல்லலை, சொல்லிடவும் முடியாது அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது, தெளிவாக இல்லாமல் மேலோட்டமாக சொல்கிறாரு. ஷாவும் அவரோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருக்குள்ளேயும் காதல் இருக்குது, ஆனால் அதை வந்து 2 பேருமே வந்து வெளிப்படுத்திக்கல. உனக்கு என்ன லூஸா இல்லை என்ன லூஸுன்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து ஷா கேட்குறாங்க. ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும், அதுக்கு காதலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதான்னு எனக்கு தெரில அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து அவருக்கும் என்ன ஃபீலிங்ஸ் அவருக்குள்ளே வருதுன்னு தெரியாமல் வந்து இப்படி வளர்றாரு அந்த ஷா கிட்ட. அதுக்கு ஷா வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நான் உன்னை ஒரு மிகப்பெரிய கோழை அப்படின்னு நினச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்த் வந்து ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷா வந்து சொல்கிறாங்க, நம்ம 5 வருஷமாக ஒன்றா படிச்சிருந்துமே நீ வந்து என் கூட பேசலை அப்படின்னு வந்து ஷா சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் உன்னை கோழன்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆனந்த் கேட்குறாரு. ஆல்சோ ஆனந்தும் சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு, பட் பேசணும்னு சத்தியமாக தோணவே இல்லை, நான் என்ன செய்ய அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஆனந்த் கேட்குறாரு, நானும் உன்னை ஒரு கோழன்னு சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கு ஷா கேட்குறாங்க, என்னையே நீ கோழன்னு சொல்லணும் அப்படின்னு ஷா கேட்குறாங்க. ஏன்னா இவர் என்ன கேட்குறாருன்னா, நீ ஏன் 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட பிரின்ஸிபல் கிட்டே என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு வந்து ஆனந்த் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஷா சொல்கிறாங்க, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிற, என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கான் சார், அடித்து திங்க போகிற மாதிரி பார்க்குறான் சார் அப்படின்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு வந்து ஷா வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆனந்த் சொல்கிறாரு, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க தானே அப்படின்னு வந்து ஆனந்த் கேட்குறாரு. ஷா சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, உனக்கு எப்படி என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லையோ அதே மாதிரி எனக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணவே இல்லை, அதனால் நான் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், அதனால் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை, இருந்தாலும் எனக்கு வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்னு தோணுது அப்படின்னு. ஏன் அப்படி தோணுதுன்னு வந்து ஆனந்த் கேட்குறாரு. அதுக்கு ஷா வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட என்கிட்ட பேசியிருப்ப அப்படின்னு வந்து ஷா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஷா கேட்குறாங்க, என்னோடய கல்யாண பத்திரிக்கை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தேன், வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த் வந்து பத்திரிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என் கல்யாணத்துக்கு வருவியான்னு கூட ஷா கேட்குறாங்க. முடிஞ்சால் நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்கிறாரு. அப்போ வந்து ஷா சொல்கிறாங்க, கண்டிப்பாக வா, ஆனால் நீ வரும்போது என்னால் பார்த்து ஒரே ஒரு தடவை தான் மேடையில் நின்று உன்னை பார்த்து சிரிக்க முடியும், தப்பாக நினைக்காத அப்படின்னு வந்து ஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறான்னா, அப்படியே ஒரே ஒரு முறை நீ சிரிக்கும்போது ஒரு வேளை என்னால் பதிலுக்கு சிரிக்க முடியாமல் போனால் நீ என்ன தப்பாக நினச்சி கொள்ளாத அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஷா சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து மேல் ஜெண்டர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆனந்த் கேட்குறாரு, என்ன சொன்ன அப்படின்னு. ஆம்பளை திமிர் என்னடா அப்படின்னு வந்து ஷா வந்து கேட்குறாங்க. ஆனந்த் சொல்கிறாரு, தெரியல இருக்கலாம், ஆனால் சிரிக்க முடிந்தால் கண்டிப்பாக சிரிப்பேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு காமெடியோடு சொல்கிறாரு. அதில் வந்து ஷா சொல்கிறாங்க, அப்புறம் வந்து என் நம்பரை நான் இன்றைக்கே மாற்றிடுவேன், இதோடு நான் வந்து என் புது நம்பருக்கு மாறிடுவேன் அப்படின்னு வந்து. இது எல்லாமே எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினைவுக்குள்ளே ஏற்பட்ட வந்து ஒரு காதலை வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து வேறு ஸ்டேஜுக்கு லைஃப் மாறுற மாதிரி அப்படிங்கிறத வந்து இவங்க கான்வர்சேஷனில் அவங்களுக்கே தெரியுது, பேசிக்கிறாங்க. பட் காலப்போக்கில் எல்லாமே கடந்து போகணும் அப்படின்றதுக்காக, இதெல்லாம் நம்ம விட்டு மறந்து வேறு லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கான்வர்சேஷன்லாம் அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு.
இதுதான் அவங்களுக்குள்ளான ஒரு உரையாடல். அதுக்கப்புறம் கூட ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு உன் நம்பர் தெரியும் என்பது கூட எனக்கு தொந்தரவாக இருக்கலாம், அதனால் நானும் என் நம்பரை மாற்ற போகிறேன் அப்படின்னு வந்து ஆனந்த் சொல்கிறாரு. ஆனந்திற்கும் அவருக்கு பர்சனலாக வந்து ஷாவோட இன்விடேஷனை பார்க்கணும் அப்படின்னு வந்து விருப்பம் இல்லை. ஷாவும் கேட்டுக்கிறாங்க, தயவு செஞ்சு என் கல்யாண பத்திரிக்கையை பார்த்துறாத அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இடைப்பட்ட காதல் வந்து சேரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆனந்தோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, மின்காற்றில் படபடத்து கொண்டிருந்த எப்போதோ பிரிக்கப்பட்ட அந்த அழைப்பிதழின் மீது தன் கைபேசியை அழுத்தமாய் வைத்தான் ஆனந்த் அப்படின்னு வந்து ஒரு இடைப்பட்ட ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுது. என்ன அப்படின்னா, அவங்க நினைவு தெரிஞ்சதுலேருந்து, அதாவது கல்லூரியில் அவங்க படிப்பை தொடங்கும்போது அப்போலேருந்து இவங்க இருவருக்கும் இடைப்பட்ட காதல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமல் வந்து பார்வையில் இந்த காதல் வந்து போயிடுச்சு. இதுதான் வந்து அவங்க 2 பேருக்குமே இடைப்பட்ட ஃபீலிங்ஸ். அப்புறம் வந்து இவங்க 2 பேருக்குமே இடைப்பட்ட லாஸ்ட்டான ஒரு உரையாடல். இதுதான் வந்து சாப்டர் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் சந்திப்போம். நன்றிகள்.